பேய், பிசாசு, பூதம் இதிலெல்லாம் பலருக்கும் நம்பிக்கை இருக்காது. ஆனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் உண்மை. நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு இது எல்லாமே பொய். லார்ட் டஃபரின். இந்த லார்ட் டஃபரின் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய வைஸ்ராயெல்லாம் இருந்தவர் தான். ஆனால் இதே லார்ட் டஃபரின் பிரிட்டிஷனுடைய ஒரு டிப்ளமேட்டாக இருக்கார். இவர் பிரிட்டிஷனுடைய டிப்ளமேட் அப்படிங்கிறதுனால பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்காருன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல, நாளான்னைக்கு இன்னொரு இடத்துல, அப்படி போகிற இடத்துல எல்லாமே படுக்கறையை கொண்டு போக முடியாதே. ஸோ எந்த பில்டிங், எந்த பங்களா கொடுக்குறாங்களோ அங்கே தூங்குவார். இதுவரையிலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக 1849 ஒரு இரவு, அந்த இரவில் அவர் எங்கே இருக்கார்னா ஒஃபாலி அப்படிங்கிற கவுண்டியில் துலாமார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இந்த லார்ட் டஃபாரினுடைய ஃப்ரெண்டு தான். இன்றைக்கி இரவு இங்கே தங்கிக்கோ, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் வேறு யாருமே இல்லாத ஒரு 10 ரூம் இருக்கக்கூடிய பங்களாவில் தங்குறார். அப்படி தங்கக்கூடிய டஃபரினுக்கு பெரிய பெரிய பங்களாலாம் படுத்திருக்கிற பழக்கம் இருந்தாலும் இந்த டஃபரின் அப்படிங்கிறவர் அன்னைக்கு நைட்டு மட்டும் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். பிறண்டு படுக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல. என்னடா தூக்கம் வரல, கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இரவு கரெக்டாக 1:12 மெதுவாக எந்திரிச்சு நடக்கிறாரு. வெளியில் காற்று சில்லுன்னு வீசுது. சுற்றிலும் சின்ன சின்ன பூச்சிகளுடைய, பறவைகளுடைய குட்டி குட்டி சவுண்ட் அப்படிங்கிறது அவருக்கு கேட்குது. நல்லா இருக்கே, ஃபுல் மூணாக வேற இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியில் எட்டி பார்க்குறார். அப்படி எட்டி பார்க்கும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உலகம், அந்த பூமி, அதனுடைய சிறப்பு இதெல்லாம் பார்த்து லார்ட் டஃபரினுக்கு ஒரு விதமான ஆனந்தம். ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆனந்தம் எப்போவுமே ஆனந்தமாக மட்டும் இருக்காது, திடீர்னு அதிர்ச்சியாகவும் மாறலாம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டீல் வித் டெவில். நல்லா இயற்கையை பார்த்துட்டு இருந்த லார்ட் டஃபரினுக்கு திடீர்னு ஏதோ விதமான ஒரு தோன்றல். அந்த மரத்துக்கு கீழே யார், எந்த மரம்? அந்த கதவுலேருந்து, அந்த ஜன்னல் கதவுலேருந்து எட்டி பார்க்குறார். ஒரு மரம் இருக்குது. ஃபுல் மூணு நாளும் அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு இருட்டு. அந்த இருட்டில் அவருடைய பார்வை மங்கலாக தெரியுது. கண்ணை கொஞ்சம் கசக்கி பார்த்த பின்பு தான் அந்த மரத்தில் ஒரு குள்ள மனிதன் ஒருத்தர் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. உயரம் கம்மியாக, ஆனால் அந்த மனுஷன் எதையோ தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் லார்ட் டஃபரினுக்கு தெரியுது. லார்ட் டஃபரின் ஜன்னல் ஓரமாக 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறார். யார் அவர்? எதுக்காக அவர் எதையோ தூக்கிட்டு இருக்காரு? இந்த நேரம் அந்த காட்டுக்குள்ளே அவர் என்ன செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறது தான். லார்ட் டஃபரினுக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் அவருக்கு பயம் எதுவும் இல்லாததுனாலும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறார். அந்த குள்ளமாக இருக்கக்கூடிய மனிதன் எதையோ தூக்குறான், தூக்கிட்டு முதுகில் வைக்கிறான். கொஞ்சம் தூரம் நடக்கிறான், முடியலை. அந்த பொருளை, அந்த பாக்ஸை கீழே தள்ளி விட்டுறான். மறுபடியும் நடக்கிறான், முடியலை. அந்த பாக்ஸை கீழே தள்ளி விடுறான். லார்ட் டஃபரின் அவர்களுடைய மனதில் 1000 கேள்விகளில் அடுத்த கேள்வி, இது ஏதாவது டெலிவரி பாக்ஸாக இருக்குமா? யாருக்காவது கொடுக்கறதுக்காக ஏன் விடியல் காலையில் 1 மணி 2 மணிக்கு இங்கே வரணும்? அவர் ஏன் அந்த வெயிட்டை தனியாக தூக்குறாரு? ஏன் வேறு நபர்கள் யாருமே இல்லை? அவருடைய முகம் சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்கிற கேள்வியுடன் கூர்மையாக அவருடைய பார்வை மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக நிலவினுடைய வெளிச்சத்துக்கு வராரு அந்த குள்ள மனிதன். முகம் தெரியலை, குள்ளமாக இருக்காரு, வெயிட்டான பொருள். இவ்வளோ தெரிஞ்சிட்டு இருந்த அந்த மனுஷன், இந்த லார்ட் டஃபரின் அவர்களுடைய அந்த பார்வையில் திடீர்னு பளிச்சுன்னு ஏதோ ஒரு வெளிச்சம். அந்த குள்ள மனிதன் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தவன் மெதுவாக திரும்புகிறான். அந்த பாக்ஸை பார்க்குறான். அந்த பாக்ஸை பார்த்துட்டு அவனுடைய முதுகில் அதை தூக்கிட்டு அப்படியே நின்ற மனிதன் நேராக உயரமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். உயரமாக பார்க்கும்போது ஜன்னல். லார்ட் டஃபரின் அவர்கள் நின்றுட்டு இருக்கிற அந்த ஜன்னலை நேருக்கு நேராக பார்க்குறான் அந்த குள்ள மனிதன். லார்ட் டஃபரின் அவர்களுடைய உடலில் ஒரு விதமான சலனம் இல்லாத ஒரு நிகழ்வு நடக்குது. சுற்றிலும் குளிர்காற்று அடிக்குது அப்படின்னு சொன்னனாலே என்னவோ லார்ட் டஃபரின் அவர்களுடைய இருதய துடிப்பு வெளியில் வர கேட்க ஆரம்பிக்குது. குளிரான ஒரு இரவு, ஆனால் வேர்த்து கொட்டக்கூடிய லார்ட் டஃபரின் அந்த குள்ள மனிதனுடைய கண்ணை நேருக்கு நேராக பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அவனுடைய முகம் ரொம்ப பயங்கரமான முகமாக இருக்குது. சொல்லப்போனால் டெத், இறப்புக்கான முகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொல்கிறார் லார்ட் டாஃப்ரின் அவர்கள். பல் மஞ்சள் நிலத்தில் இருக்குது. அவருடைய பார்வையில் ஒரு விதமான பயம் காட்டுதல் இருக்குது. அவருடைய மூக்கில் ரொம்ப பெரிய அளவில் வெளிச்சம் நிறைந்து பிரகாசமாக திரும்ப ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. இது எல்லாம் ஒரு செகண்டில் லார்ட் டாஃப்ரின் அவர்கள் பார்த்தது. அந்த முகத்தை சரியாக அவருடைய மனதில் பதிய வைக்கிறது இந்த தருணம். லார்ட் டாஃப்ரின் அவர்கள் நேரடியாக பார்த்த 2வது நிமிடத்தில் அந்த பெட்டியை தூக்கிட்டு மெதுவாக நடந்து வந்த இடத்துக்கே திரும்புகிறான் அந்த குள்ள மனிதன். கொஞ்சம் நேரத்திலேயே லார்ட் டாஃப்ரின் பார்த்த அந்த குள்ள மனிதனை காங்கலை. அவன் தூக்கிட்டு வந்த பெட்டியை கனமே இல்லாமல் மறுபடி தூக்கிட்டு போனதை இவரால் நம்பவே முடியலை. எங்கே போனான்? யார் இந்த குள்ள மனிதன்? என்னவாக இருக்கும்? இந்த கேள்வி அவர் மனசில் இருந்தாலும், டேய் டாஃப்ரின், ஒன்றும் இல்லைடா, ஒரு சாதாரண ஒரு கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆழ் மனது டாஃப்ரினுக்கு கொஞ்சமாக விளக்கத்தை கொடுக்குது. நம்ப மறுக்கிறார் டாஃப்ரின் அவர்கள். மறுபடியும் போய் ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறார். கீழே போக போக அவருக்குள்ள ஒரு பயமும் பல கேள்விகளும். மறுபடியும் காஃபி வேண்டாம், பெட்டிலே படுத்து தூங்கிடலான்னு சொல்லி வந்து தூங்குறார். விடிய காலையில் எந்திரிக்கிறார். டாஃப்ரின் அவர்கள் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் வராங்க, நிறைய வேலையாட்கள் வராங்க. டாஃப்ரின் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அங்கே ஒரு குள்ள மனிதன் இருந்தானே, யார் அது அப்படிங்கிறது தான். வேலையாட்கள் சொன்ன ஒரே பதில், அப்படிலாம் யாரும் இல்லை சார் இங்கே என்கிற பதில் மட்டுமே வருது. டாஃப்ரின் அவர்கள் அன்றைக்கி காலையில் நடந்த விருந்தில் பங்கு பெறுகிறார். நிறைய விருந்தாளிகள் வந்திருக்காங்க. ஏன்னா இவர் பிரிட்டிஷனுடைய டிப்ளமேட் ஆச்சு. ஒரு மீட்டிங் இருந்தது அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கார். அப்போ அந்த விருந்தாளிகளிடம் எல்லாரிடமுமே இந்த கேள்வியை கேட்குறார். நான் ஒரு குள்ள மனிதனை பார்த்தேன், அவன் பார்ப்பதற்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தான். அப்போ விருந்தாளிகள் சொல்கிறாங்க, இந்த எஸ்டேட் அவருடைய நண்பனுடையது. இந்த எஸ்டேட்டை வாங்குறதுக்கு டாஃப்ரின் அவர்கள் விரும்புகிறார் போல். அதனால் ஒரு பேய் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். யாரும் நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டாஃப்ரின் அவர்களுக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் புரியும், நம்ம சொல்கிறது பொய் இல்லை, உண்மை. நம்ம பார்த்தது பேயா, பிசாசா, திருடனா? இந்த ஒரு கேள்விக்கான விடை வருங்காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கார். காலங்கள் உருண்டோடுது. ஒரு நாள் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் ஒரு பெரிய பில்டிங்கில் வச்சு நடக்குது. 5வது மாடிக்கு கரெக்டாக 10 மணிக்கு போகணும். 10 மணிக்கு போகக்கூடிய மனுஷன் 5வது மாடி வரை ஏற முடியாதுங்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நிற்கிறாங்க. அப்படி கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கக்கூடிய அந்த மனிதர் கூடயே, அதாவது டாஃப்ரின் கூடயே 2 வேலையாட்கள், அவருக்கான வேலையாட்களும் இன்னும் பல கூட்டமும் அப்படிங்கிறது நிற்கிது. மணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. 10 மணி 5வது நிமிடம். லார்ட் டாஃப்ரின் அவர்களுக்கு தாமதமாக இருந்தால் பிடிக்காது. அதுவும் 10 மணிக்கு மீட்டிங், 10:05 ஆயிடுச்சு. ஆனால் கூட்டம் அலை மோதுது. லிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர 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 அந்த ஸ்க்ராச்சிங் சவுண்ட் அப்படிங்கிறது அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது டாஃப்ரின் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. லிஃப்ட் வந்துருச்சு, ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான். லிஃப்ட்டில் ஏற போகிறதுக்கு முன்னாடி பெரும் கூட்டம் அந்த லிஃப்ட்லேருந்து இறங்க மறுக்கிறாங்க. எல்லாருமே 5வது மாடிக்கும் 7வது மாடிக்கும் போக வேண்டியவங்க. லார்ட் டாஃப்ரின் அவர்கள் கூட இருந்த 3-4 நபர்கள் உள்ளே போகிறாங்க. திடீர்னு பார்த்தா டாஃப்ரின் அவர்களுடைய ஷோல்டரில் யாரோ தட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை, அந்த ஹோட்டலினுடைய மேனேஜர் தான். டாஃப்ரின், உங்களுக்கு இடம் இல்லையா? நான் வேணா ஒரு இடத்த ஒதுக்கி தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிருந்த 2 நபர்களை வெளியேற சொல்லிவிட்டு டாஃப்ரின் அவர்களை உள்ளே அனுப்புகிறாரு இந்த ஹோட்டலினுடைய மேனேஜர். ஆனால் இந்த லிஃப்ட்டை நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் வேணும். அந்த ஆப்ரேட்டர் திடீர்னு ஒரு கேப்பை போட்டுட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நுழையிறார். அப்படி நுழைஞ்ச அந்த மனுஷனை டாஃப்ரின் பார்க்குறார். நேருக்கு நேராக ஒரு கண் அவர் பார்த்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே கண், அதே மூக்கு, அதே பார்வை, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டாஃப்ரின் அவர்களுக்கு மறுபடியும் இருதய துடிப்பு அதிகமாகுது. லிஃப்ட்டை விட்டு சடனாக வெளியில் வரார். வந்தவர் மேனேஜரை பார்த்து, யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி லிஃப்ட் ஆப்ரேட்டர் அந்த லிஃப்ட்டை இயக்க ஆரம்பித்து விட்டார். டாஃப்ரின் இல்லாமல் அந்த லிஃப்ட் மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் டாஃப்ரினும் மேனேஜரும் பேசிக்கிறாங்க. மேனேஜர் சொல்கிறார், தற்காலிகமாக இன்றைக்கி ஒரே ஒரு நாளைக்கு வேண்டி மட்டும் இவரை கொண்டு வந்திருக்கோம். யாருன்னு தெரியாது. ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுமா? நான் வேணா இவர் யாருன்னு விசாரிக்கட்டுமான்னு கேட்குறார். டாஃப்ரின் அவர்கள் ஏதோ சொல்கிறதுக்கு வாயை எடுக்கிறாங்க.
ஒரு அலறல் சப்தம் மட்டும் கேட்குது. அந்த அலறல் சப்தம் மேலே போகிற லிஃப்ட்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த ஸ்க்ராச்சிங் சவுண்ட், லிஃப்ட் போகிறதுக்கான சவுண்ட் ரொம்ப கூக்குரலாக மாறுது. லிஃப்ட் கீழே விழ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க டாஃப்ரினும் மேனேஜரும். கொஞ்சம் நேரத்திலேயே அந்த லிஃப்ட் கீழே விழுந்து மரண ஓலம் எல்லாமே நிசப்தமாக மாறுது. யாருடைய சவுண்டும் இல்லை. அந்த லிஃப்டில் பயணம் செய்த எல்லாருமே இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் லார்ட் டாஃப்ரின். மறுபடியும் அவர் ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறார். பார்ட்டியில் நிறைய பேர் இந்த மனுஷன் குள்ள மனிதன் யாருன்னு சொல்லி டாஃப்ரின் அவர்களை கேட்டதை ரொம்ப விசித்திரமாக, லார்ட் டாஃப்ரின் அவர்கள் மீது சந்தேகமாக, இல்லை அவரை பைத்தியக்காரனாக பார்த்த நிறைய பேர் மத்தியில் ஒரே ஒரு வயதான பெண்மணி மட்டும் அங்கே வேலையாளாக இருந்தாங்க. அந்த பெண்மணி லார்ட் டாஃப்ரின் அவர்கிட்ட, நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டிங்களாமே, ஒரு குள்ள மனிதன் பாக்ஸ் அப்படிலாம் சொல்லி, அப்படி பாக்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது, அது ஒரு சவப்பெட்டியாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாஃப்ரின் அவர்கள் அன்றைக்கி நைட் நடந்ததை ரீகால் பண்ணி பார்க்குறார். சவப்பெட்டி தான். சவப்பெட்டியை தான் தூக்கி தூக்கி பார்க்குறாரு. தூக்க முடியாமல் அந்த குள்ள மனிதன் போயிருக்கார். அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இன்னொரு முறை அதே மனிதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவு நிச்சயம், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. பல நாட்களுக்கு பிறகு அதே மனிதனை லிஃப்ட்டில் வச்சு பார்த்துருக்கார் லார்ட் டாஃப்ரின் அவர்கள். 5வது மாடிக்கு போக வேண்டிய லார்ட் டாஃப்ரின் கரெக்டாக அந்த லிஃப்ட் விழுந்த போது அது எந்த மாடிக்கு போனது அப்படிங்கிறத எட்டி பார்த்துருக்கார். அதனுடைய நீரில் ஃப்ரீஸ் ஆகி நிற்பது 5வது மாடிக்கு கொஞ்சம் கீழே. ஸோ கண்டிப்பாக லார்ட் டாஃப்ரினும் அந்த லிஃப்ட்டில் போயிருந்தார்னா 5வது மாடியில் இறங்கியிருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே லிஃப்ட் கீழே விழுந்திருக்கும். மரணம் தான் அவருக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்ததா? மரணத்தினுடைய தூதுவர் தான் அந்த குள்ள மனிதனா? கேள்விகள் 1000 இருந்தாலும் லார்ட் டாஃப்ரின் அவர்களுடைய பேரன் வரை இந்த கதை நீண்டு வந்துச்சு. பிரிட்டிஷனுடைய சொசைட்டி ஃபார் ஃபிசிக்கல் ரிசர்ச் ரெக்கார்ட்லேயும் இந்த ஒரு கதை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பல நபர்களுடைய கதையை லார்ட் டாஃப்ரின் அவர்கள் புதுசாக சொன்னார் அப்படின்னு சொல்கிற சில நபர்கள் BBC வர இதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனால் லார்ட் டாஃப்ரின் சாகிற வரைக்கும், ஏன் அவருடைய மனைவி சாகிற வரைக்கும் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் லார்ட் டாஃப்ரின் அவர்கள். அப்படின்னா அது யார்? அது உண்மையிலேயே பேயா? இல்லை இதே மாதிரியான ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கிய டீல் வித் டெவில். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.